யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவன் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். எந்த சூழ்நிலைகளிலே இந்த ஆபிரகாம் சொல்லுகிறார் என்று பார்க்க வேண்டும். மகனுக்கு விளக்கி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்கள், பல வருடங்கள் தாண்டி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் தாண்டி இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை நீ என்ன பண்ண வேண்டும், எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் பலியிட போகும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பலி செலுத்துவதற்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையிலே ஏறி போகும் பொழுது என்ன சூழ்நிலை என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 22:6, கட்டைகளை எடுத்து ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து இருவரும் கூடி போனாங்க. இப்போ பலி செலுத்தப்படுவதற்கு வேண்டிய கட்டைகளை யார் எடுத்துட்டு போறா? ஈசாக்கே எடுத்துட்டு போறார். அப்பொழுது இந்த ஈசாக்கு கேட்கிறார். அப்பொழுது ஈசாக்கு 7வது வசனம், ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? விளக்கி சொல்ல முடியாத சூழ்நிலை. மகனை தான் பலியிட போகிறது ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். அந்த மகன் கேட்கிறான், அப்பா, அன்பு மகன், 25 வருடம் தாண்டி கொடுத்த செல்ல பிள்ளை, அந்த பிள்ளைய பலி செலுத்த போகும் பொழுது அவன் கேட்கிறான், அப்பா கட்டை இருக்குது அப்பா, ஆடு எங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி உடைஞ்சிருக்கும்? ஒண்ணுமே சொல்ல முடியாத சூழ்நிலை. மகனுக்கு விளக்கி சொல்ல முடியல. அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார் மகனே. அதிகமா சில நேரத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில சில இக்கட்டான நேரங்கள் வரும் பொழுது, பல சூழ்நிலைகளை சந்திக்கும் போது சிலர் கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையின் காரியங்களை விளக்கி மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தர் பார்த்துடுவார். இது பொதுவாகவே நாம் எல்லாரும் சொல்றதான், கர்த்தர் பார்த்துடுவார் என்பது. அது ஒரு மேலோட்டமாக. ஆனால் இவர் அப்படி அல்ல, கர்த்தர் பார்த்துடுவார் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். சில நேரத்தில் நாம் மற்ற எல்லா நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் விளக்கி கொண்டே இருக்க முடியாது மற்றவர்களுக்கு. ஏன்னா ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், தேவைகள் என்று வந்துவிட்டால் விசேஷமாக குடும்ப தலைவர்களுக்கு தலை உருளும். ஆமென். வாடகை வீட்டில் இருக்கணும், பிள்ளைகளுக்கு படிப்பதற்குரிய பணம் சந்திக்கப்பட வேண்டும், வாடகை கொடுக்கணும், நல்ல சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, பண்டிகை என்று வந்துவிட்டால் புதிய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். இப்படிப்பட்டதான பலவிதமான சூழ்நிலைகளிலே இருக்கும்போது குடும்ப தலைவர் சில நேரத்தில் பணம் இல்லைன்னா அவர் இறுக்கமா இருப்பார். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்வார்? ஒன்னும் அவரால் என்ன பண்ண முடியாது. ஆண்கள் எப்பவுமே ரொம்ப அதிகமா என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டே இருக்கும். சிலர் தான் அப்படி விளக்கி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மனதில் வச்சுட்டு ஒரு குமரி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மகனுக்கு விளக்கி சொல்ல முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் தான் பலி செலுத்த ஆமேன் சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. ஏனென்றால் யோவான் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது
இயேசு யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, பாருங்கள் இங்கு யார் கட்டையை சுமந்துட்டு போறா? ஈசாக்கு கட்டையை சுமந்துட்டு போறார். தன்னை பலி செலுத்துவதற்குரிய கட்டையை தானே சுமந்து கொண்டு போகிறார் ஈசாக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதற்குரியதான மரத்தை, அந்த கட்டையை, அந்த சிலுவையை இயேசுவே சுமந்து கொண்டு போனார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும், பலவிதமான நெருக்கம், ஆபிரகாமுக்கு குழப்பம், என்ன நடக்க போகிறதோ, என் மகன் காப்பாற்றப்படுவானோ இல்ல பலி செலுத்தப்படுவானோ. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தான் சொல்றான், என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துடுவார். அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என்னதான் ஆனால் என்ன, என் நேசர் என்னோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் நேசர் என்னோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற ஒரு நம்பிக்கை. பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவனுக்கு என்ன நம்பிக்கை என்றால், ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நம்பிக்கை. பலவிதமான நெருக்கமான பாதையில நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு எது நம்பிக்கை? கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு நம்பிக்கை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்லி இருந்தார்? ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தாரே. இப்படிப்பட்டதான மேன்மையான வாக்குத்தத்தத்தை பரத்திலிருந்து பெற்றவன் என்ன நம்பிக்கை? மரித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று நம்பினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கவனிக்கணும், இங்க கவனிக்கணும், அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து எழுப்ப என் ஆண்டவர் வல்லவர் என்று நம்பினான். ஆமென். ஒரு வேளைகளில் என்னுடைய மகனை நான் பலியாக கொடுத்திருந்தாலும் ஆண்டவருக்கு அது பெரிய காரியம் அல்ல, அவன் மரித்து போனாலும் ஆண்டவரால் அவனை எழுப்ப முடியும் என்று நம்பினான். மரித்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் வரும். இனி ஒண்ணுமே நடக்காது, இனி அடக்கம் தான் பண்ணணும். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், மரித்த அனுபவங்கள் இருந்தாலும், முடிந்து போனது என்று சொல்லி நினைக்கக்கூடியதான சூழ்நிலை இருந்தாலும், இனி ஒருவரும் காப்பாற்ற முடியாது, இனி ஒருவரும் தப்பி சொல்லவே வழியே இல்லை என்று சொன்னாலும், செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், பின்னிட்டு திரும்ப செய்தவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. பலவிதமான தேவைகள், நெருக்கங்கள் மத்தியிலே அருமையான தேவ ஜனங்களே நீங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் மரித்தோல் இருந்து எழுப்ப வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில தான் மோரியா மலைக்கு நடந்து போறான். என்ன நம்பிக்கை? ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இன்றைக்கும் இருக்கிறார், அவர் நான் பலி செலுத்துகிற இடத்துல என்னுடைய பலி அங்கீகரிக்க வருவார், அவர் மோரியா மலைக்கு வருவார், எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தது. அவன் விசுவாச அறிக்கை இடுகிறான். என்ன விசுவாச அறிக்கை இடுகிறான் என்று பார்க்கும்போது, வேலைக்காரர்களை பார்த்து, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போன உடனே வேலைக்காரர்களை பார்த்து, நீங்க எல்லாம் இங்க நில்லுங்கப்பா, நானும் ஈசாக்கும் நானும் என்னுடைய மகனும் போய் பலி செலுத்தி விட்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:5 நீங்கள் படித்து பார்க்கும்போது, நாங்கள் அந்த பகுதியை மட்டும் படிக்கணும், நாங்கள் திரும்பி படிங்க, திரும்பி வருவோம் என்றான். பாருங்க, நாங்க பலி செலுத்தி விட்டு நாங்க
அவிடம் விட்டு திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவேன்னு சொன்னானா, திரும்பி வருவோம்னு சொன்னானா? அப்ப அவனுடைய வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இருக்குது? ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் நல்லாவே தெரியுது. ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று ஆபிரகாமுக்கு நன்றாகவே தெரிகிறது. நிச்சயமாய் இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறான். வாக்குத்தத்தம் பண்ணி என் வாழ்க்கையில கொடுத்த பிள்ளையை ஆண்டவர் அழிக்க மாட்டார் என்று நம்புகிறான். அதனால தான் அவன் சொல்றான், நாங்க திரும்பி வருவோம். ஒருவேளை பலி செலுத்தினாலும் ஆண்டவர் மறுபடியும் உயிரை கொடுத்து மறுபடியும் ஈசாக்கோடு தான் நாம் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. ஒருவேளைகளிலே காப்பாற்றப்பட்டாலும் பரவாயில்லை என்று அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை. இது நம்பிக்கை இல்லாத உலகம். இந்த உலகம்ங்கிறது நமக்கு நம்பிக்கை இல்லாத உலகம். மனிதனுடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லை, வேலை நம்பிக்கை இல்லை. ஆமென். எதுவும் எப்பொழுதும் சம்பவிக்கலாம், சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே, உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க பார்த்து கொள்வீங்க. இயேசு கையில நாங்க சோர்ந்து, ஆமென். இயேசு நீங்க நாங்க சோர்ந்து, நீங்க நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க தாயும் தகப்பனும் நீங்க தானே. சொல்லுங்க, தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி, தாங்கும் சுமை தாங்கி, தாயும் தகப்பனும், தாயும் தகப்பனும், ஆமென், தாங்கும் சுமை தாங்கி, ஆமென், தாங்கும் சுமை தாங்கி. இயேசு நீங்க இருக்கையிலே, ஆமென், நாங்க சோர்ந்து, ஆமென், ஆமென். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. என்ன நடக்குமோ என்று வாழ்க்கை பிரயாணத்திலே மலைகளை ஏறும் பொழுது ஆண்டவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, நீ எப்படிப்பட்ட மனுஷன், நீ எவ்வளவு நல்லவங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஹல்லேலூயா. இப்பொழுது மகன் காப்பாற்றப்பட்டாயிற்று. இப்பொழுது பலி செலுத்தப்பட வேண்டும். கட்டைகள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கிறது, பலி செலுத்தப்பட வேண்டும். மலையிலே ஆடுதான் இவங்க கொண்டு போகல. 13வது வசனத்தில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஏறெடுத்து பார்க்கிறான், ஐயோ இங்க ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கிறது, பலி செலுத்துவதற்குரிய ஆடு வேண்டும். ஏறெடுத்து பார்க்கும்போது இது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாம் தெரியும். உங்கள் எதிர்கால தேவை என்ன, நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, உங்கள் வாழ்க்கையுடைய போராட்டம் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்கும், இந்த காரியங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் முன் அறிவித்திருந்தபடினாலே ஒரு
ஆட்டுக்குட்டியை, அங்கு ஆட்டுக்கடாவை ஏற்கனவே ஆண்டவர் அங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்று தேவன் ஏராளமான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் தன்மையில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. நான் நம்புகிறேன், இந்த சபைக்கு என்று ஏராளமான ஆத்துமாக்கள், நான் பொக்கிஷம்னு சொன்னா, நன்மைன்னு சொன்னா நான் சொல்லுவேன், ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் கண்களை ஏறிட்டு பார்த்தால் அவைகள் சிக்கப்பட்டு இருக்கும். உங்கள் கண்களை ஏறிட்டு பார்த்தால் நீங்கள் அவர்களை அவிழ்த்து கொண்டு வர முடியும். அவைகள் கட்டப்பட்டிருக்கிறது, அங்கும் போக முடியாது, இங்கும் போக முடியாது. உங்களை தான் ஆண்டவர் ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். ஆபிரகாமை தான் அந்த ஆட்டை கட்டவிழ்ப்பதற்கென்று ஒரு கருவியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் புரிய வேண்டும், நான் பயன்பட வேண்டும், கர்த்தருக்காக நான் பயன்பட வேண்டும். நான் புதரிலே எவ்வளோ ஜனங்க இன்னைக்கு ஆமேன் வழி தெரியாதபடி, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு வழி தெரியாதபடி, வாழ வழி தெரியாதபடி ஏராளமான மக்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் உங்கள் கண்களை ஏறிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் தரிசன கண்களாய் இருக்க வேண்டும். குறுகிய கண்களாய் இருக்கக்கூடாது, கிட்ட பார்வை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. தரிசன கண்களை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த நாட்கள் ஆவியானவர் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு யாரை ஆண்டவர் பயன்படுத்துவார்? உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். இரவு ஜபத்திலே நாம் பார்த்தோம், பிலிப்பு என்பவனை கொண்டு ஆண்டவர் விசேஷித்த அற்புதங்களை, அதிசயத்தை செய்தார். சாதாரணமான பந்தி விசாரிப்பு காரனை கொண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை நீர் பயன்படுத்தும் என்று கேட்டால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த சபைக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக மாற முடியும். இந்த குடும்பம் உங்கள் குடும்பம் சபைக்கு முக்கியமான குடும்பமாக மாற முடியும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற முடியும். நீங்கள் ஒரு முதல் பலனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த நம்பிக்கை தான் வேணும். பிரச்சனை வரும், பிரச்சனை எல்லாம் உங்களை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. போராட்டம் வரும், போராட்டம் எல்லாம் உங்களை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், சொல்லுங்க, போயிரும். உஷா சிஸ்டர், உங்க பிரச்சனை எல்லாம் போயிரும், கொஞ்ச நேரத்துல போயிரும், கொஞ்ச நேரத்துல போயிரும். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு கிரியை செய்யும் போது ஒன்னும் உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படியாக ஆண்டவர் செய்வார். தேவைகள் வரும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். குறைவுகள் வரும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். போராட்டங்கள் வரும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி. எல்லா கரத்தை உயர்த்தி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்க எல்லாமே, உங்க பாரத்தையில இறக்கி வைங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரால இதுதான் முடியும், அதுதான் முடியுங்கிறதுல அவரால எல்லாம் முடியும். He is Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் அனுபவித்தான். ஐயோ, நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், ஸ்திரீகளுடைய வழிபாடு என்னுடைய மனைவிக்கு நின்று போயிட்டு, ஆனால் இந்த சூழ்நிலைகளிலும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பா நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்ன என் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்ட போது, ஹல்லேலூயா, ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று அனுபவித்தான்.
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். ஆமென். சோத்திரம். மரியாளை பார்த்த ஆண்டவர் சொல்ற, தேவதூதன் சொல்ற, தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல மரியாளே, இது எப்படி ஆகும்? மரியாள் சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது. சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆமென், ஆமென். என் தேவனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடு. சொல்லுங்க, மனுஷனால் என்னால கூடாது. நம்பிக்கையோடு, மனுஷனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம்பிக்கையோடு, ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, என் தேவனால் கூடாதது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. நம்பிக்கையோடு பாடுங்க, வேலைக்காரன் சொஸ்தமாகு என்று சொன்னாரே. குஷ்டரோகி சொஸ்தமாகு என்று சொன்னாரே. மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் நம்மளால முடியாது, நம்முடைய பலத்தால் முடியாது. ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆண்டவர் எல்லாம் கூடும். இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க, நீங்க இவ்வளோ பிரயாசம் எடுத்து பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. இனி ஆண்டவரே நீங்க தான் எல்லாம்னு சொல்லுங்க, உங்களால எல்லாம் முடியும்னு சொல்லுங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. இதுவரை மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், பல காரியங்களை நம்பி சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கத்துல, ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்த பின்புதான் இதெல்லாம் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நமக்கு சில சோதனைகள் வரும். ஏனென்றால் 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற பொன் என்ன பண்ணும்? அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுவது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்ல, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்போ நீங்க இந்த ஆராதனையில கூட நீங்க நிறைய பேர் உண்மையான ஒரிஜினல் நகை போட்டிருக்கலாம், கவரிங் நகை சிலர் போட்டிருக்கலாம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் கவரிங் எல்லாம் பயங்கரமா இந்த விஞ்ஞான ரீதியில பயங்கரமா உருவாக்கப்பட்டு வருது. 100 ரூபாய்க்கெல்லாம் நல்ல கவரிங் இருக்கு. நாங்க ஒரு நாள் பார்த்தோம். அல்லேலூயா. நாங்க கவரிங் போட மாட்டோம், நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா
அதை கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா அத 916 வேற என்ன, கேடியம் வேற என்னது, இதெல்லாம் ஒரு தகுதியான நகைகள். இந்த நகைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பரை வச்சு நீங்க ஒரு நகையை சேல் பண்ண போனோம்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணாடி வச்சு என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. இது 916 இதை கேடியமா, இன்னொன்னு என்னது வேற நிறைய ஏதோ ஒரு மாடல் என்னென்னமோ இருக்கு. இதுல அந்த இருந்துனா அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உரசுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உரசப்படும். சில நேரத்தில் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு தான் வருவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆண்டவருக்கு தெரியல இது நல்ல நகைதானா, இந்த விசுவாசம், இந்த விசுவாசிக்கு உள்ள நல்ல விசுவாசம் இருக்கா, உண்மையான இல்ல விசுவாசம் இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பார். ஆமென். இந்த விசுவாச பரீட்சைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஆபிரகாமுக்கு உண்டு, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும். ஆனா ஆண்டவர் அதை பார்க்கும்போது அவரால் கணிக்க முடியலன்னு என்ன பண்ணிடுவாரு, உரசுவார். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உரசுவார். சொல்லுங்க, உரசுவார். உரசுனாதான் நீ யாருன்னு தெரியும். சிலரை சீண்டி பார்த்தாதான் தெரியும் தான் யாருன்னு. பாம்பு போல சுருன்னு வந்துடும். எப்போ தெரியும், புருஷனை சீண்டி பார்த்தா தான் தெரியும். மனைவிய நான் யாருன்னு தெரியுமா, என் ஒரு முகத்தை தான் பார்த்து இருக்கிற, இன்னொரு முகத்தை பார்த்தியா அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டது நல்லது. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணார், சோதித்தார். இவனுடைய வாழ்க்கையில் உண்மையான விசுவாசம் இருக்கிறதா இல்ல போலியான விசுவாசம் இருக்கிறதா? ஆனா விசுவாசத்தை குறித்து விலையேற பெற்ற விசுவாசம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு இரண்டாவதாக ஆண்டவர் அவனை சோதித்தார். இவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா என்று சோதித்தார். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதனை பண்ணி 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 அவனை பெரிய ஆளாக்க மாற்றிட்டார். ஒரு சோதனையிலையும் அவன் தோற்று போகல. அதான் ரொம்ப முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் மேல் சிலர் சொல்லுங்க, சோதனை மேல் சோதனை போதுமடா. அப்படி நான் சொல்லல. அல்லேலூயா. என்னடா சோதனை இது, ஒரு சோதனை தாண்டி ஒரு அலை தாண்டி இன்னொரு அலை வருது. சோதனை மேல் சோதனை. சிலர் சொல்லுவாங்க எனக்கு சோதனை மேல் சோதனை. எதுக்கு சோதனை மேல் சோதனை? உன்னை உருவாக்கி உனக்கு நிறைய நன்மைகளை தரதான் இதெல்லாம் சோதனை. ஆண்டவர் சோதிக்கிறது. பிசாசு உங்களை சோதிக்கிறது எதுக்கு? உங்களை அழிப்பதற்கு, உங்களை கெடுப்பதற்கு. அல்லேலூயா. உண்மையான ஆண்டவரோடு ஐக்கியமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சோதனைகளை கொண்டு வருவார். மற்றவர்களுக்கு பிசாசு சோதனைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, முதல் சோதனை அழைக்கப்படும் போதே ஒரு சோதனை. சிலர் ரட்சிக்கப்பட்டு அப்பதான் சர்ச்சுக்கு வருவாங்க, உடனே ஒரு சோதனை வந்துடும். ஐயோ சர்ச்சுக்கு வந்தேன், ஒரே சோதனை. ஆனா இவன் முதல் சோதனையிலே வெற்றி பெற்றுட்டான். இந்த ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு படிக்க வேண்டாம். ஆபிரகாம் ஆதியாகமம் 12:1 போனாரு. ஆதியாகமம் 12:4 படிங்க, அந்த வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 12:4 சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும் எப்பா, எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். இப்போ தோற்றாரா விசுவாச இந்த சோதனையில? ஜெயித்தாரா? ஜெயித்தார். எப்படி சொல்றீங்க ஜெயித்தார்னு? அவன் கீழ்ப்படிந்தான், ஜெயித்தான். நீங்க கீழ்ப்படியும் போது தோற்று போகல. பலர் நினைப்பாங்க நான் கீழ்ப்படுகிறதுனால தோற்று போகிறேன். நீ கீழ்ப்படிய கீழ்ப்படிய நீ ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்கிறாங்களா, உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரெக்டா நான் சொல்றத கேட்டு நடந்தா அந்த பிள்ளைங்க என்ன மதிக்குது நான் சொல்றதுக்கு கீழ். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனா எப்படி கண்டுபிடிப்பது? அவர் சொன்ன யாரும் சொன்னாங்க, சொல்லுங்க.
அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். சபையிலே இருக்கக்கூடியதான ஊழியக்காரரை மதிப்பதற்கும் ஊழியக்காரர் சொல்றதுக்கு கீழ்ப்படிவதற்கும் என்ன அடையாளம்? ஊழியக்காரர் ஆண்டவர் அப்படி வந்துடக்கூடாது. எல்லாமே ஊழியக்காரர் சொல்றத கேட்டா ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிறாங்க. நான் சொன்ன உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றத கேட்டா உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஊழியக்காரர் சொன்னதை கேட்டா விசுவாசி ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுக. அப்போ சொல்ற வார்த்தை, அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆமென். நான் கீழ்ப்படுகிறேன் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஆமென். இப்ப எத்தனை பேர் புரிஞ்சு? நான் கீழ்ப்படுகிறேன் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, கீழ்ப்படுகிறவர்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு ஜபத்துல ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும். சாகிற வரைக்கும் இவனுக்கு ஜபம் இப்படிதான் இருக்கும், திருந்துறதே இல்லை. நான் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும். ஆமென். அப்படி அல்ல. வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை செயல்படுத்தும் போதுதான் கீழ்ப்படுகிறான். இவன் முத டெஸ்ட்ல வெற்றி பெற்றுட்டான். அதுக்கு பின்பு ஆகார் மூலமாக இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அடிமை பெண்ணின் மூலமாக இஸ்மவேல். மனைவி சொல்றா, இந்த அடிமை பெண்ணையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொன்ன போது ஆபிரகாமுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏற்கனவே பிள்ளை இல்ல, ஏதோ ஒரு வழியில ஒரு குழந்தை வந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு குழந்தைய பார்த்தா என்னதான் இருந்தாலும் அந்த தகப்பனுக்கு, பிள்ளை இல்லாதவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கழிந்த நாட்களிலே ஒரு பிராமின் வீட்டில் நாங்க போயிருந்தோம். ஒரு சிலரா நாங்க ஜெபம் பண்ண போயிருந்தோம். புருஷனார் 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்தார். 6 மாதம் தாண்டின உடனே அவங்க துறைப்பாக்கத்துல பெரிய கோடீஸ்வரங்க, பயங்கரமான கோடீஸ்வரங்க. ஒரு தெருவே அவங்களுக்கு தான். பெரிய பங்களா, பழைய கால பங்களா. அவங்க ஒரு வளர்ப்பு பிள்ளை எடுத்து அடாப்டர் எடுத்து வளர்த்தாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு, அந்த பையனும் அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அவனை இறந்து போயிட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களால தாங்கவே முடியல. என்னதான் வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் பிள்ளை இல்லாதவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளை தானே. அதை பார்த்த உடனே, அதை நினைச்ச உடனே அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 80 வயசு கிட்ட இருக்கு, 70 வயசு இருக்கும். பிராமின் பாருங்க, அவங்களால அழுகையை அடக்கவே முடியல. நாங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் இப்ப சொல்றா, மனைவி சொல்றா தள்ளீருன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 12வது வசனம் 21:12. எப்ப நீ துக்கமா இருக்க, உனக்கு துக்கமா இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். உன் பிள்ளைய வனாந்திரத்துல துரத்தி விட சொல்றது உனக்கு துக்கமா தான் இருக்கும். ஆனா என் மகனே ஆபிரகாமே, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன், நீ அத துக்கமா இருக்காத, நீ உன் மனைவி சொன்னது போல செய்யணும் சொன்ன உடனே 14வது வசனத்தை நீங்க படிங்க. அதிகாலையில் எழுந்து தாமதிக்கவே இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு. அதிகாலையில எழுந்து ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தை எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் வனாந்திரத்துக்கு அனுப்பி விட்டுட்டான். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையா இருந்திருக்கிறோம். ஏற்கனவே முதமுறை அவனுடைய அழைப்பு என்ன அப்படின்னா, உன் இனத்தை சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பான்னா ஆண்டவர் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இப்ப சோதனையில ஜெயித்துட்டான். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சோதிக்கும் போது ஜெயிக்கிறீங்களா தோற்கிறீங்களா? ஒரே நாள் நம்முடைய வாழ்க்கையில சோதனை முடியாது. நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் விரும்புகிற உயரத்திலே நம்மை கொண்டு போவதற்கு சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பல வருடங்கள் வருகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் அந்த சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் பல வருடங்கள் சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே வரலாம். ஐயோ, இந்த சோதனை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த சோதனை என்னால் நிற்க முடியவில்லை, நான் இந்த சோதனை என் வாழ்க்கையில் வருகிற சோதனை கண்டு நான் அழிந்து போவேனோ என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. சோதித்த பின்பு ஆண்டவர் விலையேற பெற்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நமக்கு கதைக்கு வருவோம்.
நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை சோதித்து பார்ப்பார். இரண்டாவது இதுலயும் கீழ்ப்படிந்து காண்பித்தார், ஜெயித்தார். சொல்லுங்க, வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கீழ்ப்படிந்து காண்பிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் கீழ்ப்படியாமல் தோற்று போக மாட்டேன். கீழ்ப்படியலைன்னா தோற்று போறேன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன், அதன்படி செய்கிறேன் அப்படின்னா நான் ஜெயிக்கிறேன் அர்த்தம். நீங்க இறங்கி போறதில்ல. ஆண்டவருடைய வாழ்க்கையில அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததாக ஒரு சோதனை தான் கடைசியில நம்ம பார்த்தோம். சொந்த பிள்ளையை கொடுக்கிறார், அந்த பிள்ளையை பலியிடுன்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு மனுஷன் என்னதான் தாங்குவார். ஆனா விசுவாச வீரன் அப்படிதான் எல்லாவற்றையும் தாங்குவான், எல்லாவற்றையும் சகிப்பான். ஏனென்றால் பிற்காலத்திலே எனக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதிர்காலத்திலே எனக்கு மேன்மையான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அது எந்த காரியத்துக்கு ஒப்பிட முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒப்பிட முடியாது, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது, ஆராய்ந்து பார்க்காத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை சோதிக்கும் போது கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படுகிறானா என்று சோதிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் கீழ்ப்படிந்து சொல்லுங்க, கீழ்ப்படிந்து சொல்லுங்க, கீழ்ப்படிந்து முன்னேறி சொல்லுங்க, கீழ்ப்படிந்து, நல்ல இந்த வாயை திறந்து சொல்லுங்க, கீழ்ப்படிந்து 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 முன்னேறி முன்னேறி மேலே மேலே இன்னும் மேலே மேலே நான் போய்கொண்டே இருப்பேன், போய்கொண்டே இருப்பேன். உங்கள் உயர்வை ஒருவரும் தடுக்க முடியாது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தடுக்க முடியாது, உன் இன சன சொந்த வந்து தடுக்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஏனென்றால் ஆபிரகாமே, நீ என் சத்தத்துக்கு ஆமென் செவி கொடுக்கிறவன், நீ கீழ்ப்படுகிறவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பார்க்க வேண்டியது ஆசீர்வாதத்தை அல்ல, ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து ஜெயித்து கொண்டே போகிறேனா, இல்லை என்றால் கீழ்ப்படியாமல் தோற்று கொண்டே போகிறேனா. இதிலும் ஜெயித்தார். இதிலும் ஜெயித்த உடனே சோதனை எங்கெல்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல இனத்தை விடு, அந்த சோதனையில் ஜெயித்துட்டார். சொந்த பந்தத்தை விடு, அதுல ஜெயித்துட்டார். இரண்டாவது வளர்ப்பு பிள்ளையை விடு, அதுலயும் ஜெயித்துட்டார். மூணாவது சொந்த பிள்ளையில வந்து நிக்குது. அது ரொம்ப முக்கியமானது, ஜீவனுக்கு ஏதுவான, அன்புக்கு ஏதுவான கடைசியான சோதனை தான் பயங்கரமான சோதனை. சொந்த பிள்ளை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்திருப்பார், எவ்வளவு கொஞ்சம் இருப்பார். அந்த பிள்ளைக்கு மேல எல்லா தரிசனத்தையும் வச்சிருப்பார் இல்லையா. என் பிள்ளை இப்படி எல்லாம் ஆளாக்கணும், என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் உயர்த்தணும், இத்தனை சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைக்கு மேல எழுதி வைக்கணும், பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி இருப்பார். அப்படித்தானே? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னதான் இருந்தாலும் கள்ளனே ஆயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. என்னதான் இருந்தாலும் உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க தான். சில பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுட்டு வந்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க மாறுவாங்க, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு வந்தவங்களா மாறுவாங்க. உங்க பிள்ளைகள் உங்கள் பந்திய சுற்றில் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பாங்க. இன்னைக்கு உன் பிள்ளைகளை குறித்து நீ ஒரு மனத்தாங்களோடு இருக்கிறாய் அருமையான சகோதரி. உன் பிள்ளைகள் சீக்கிரத்திலே மாறுவார்கள். நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எக்ஸாம்ல ஜெயித்துட்டு போயிட்டே இருந்தா மேல போயிட்டே இருக்கலாம். அப்படிதானே? அல்லேலூயா, ஆமென். போயிட்டே இருக்கலாம். காலேஜ் போகலாம், டிகிரி போகலாம், போயிட்டே இருக்கலாம். மேல் டிகிரி போகலாம், போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் தோற்றுட்டே இருந்தா, அரியர் விழுந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? எழும்ப முடியுமா? கல்யாணம் கட்டுற நேரம் கல்யாணமும் நடக்காது, வேலையும் தாமதம் ஆகும். உண்மையா இல்லையா? அதனால காலத்தை பயன்படுத்தி
ஆமா, தாமதிக்க நம்ம இடம் கொடுக்க கூடாது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத தாமதத்திற்கு யார் தான் காரணம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். நம்ம ஜெபம் மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஜெபம் மட்டும் காரணம் அல்ல. நீ நல்ல ஒரு ஜெப வீரனா இருந்தா மட்டும் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? வார்த்தைக்கு செவி கொடுக்கிறியா? அடுக்குமொழி பேசி ஜெபம் பண்றதுனால என் ஜெபத்தை கேட்க மாட்டார். கீழ்ப்படிந்து ஜெபம் பண்றியாப்பா? சோதம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார். லோத்துக்காக இவன் ஜெபம் பண்றான். இவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்டார்? பொறுமையா கேட்டார். அது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஏன் அப்படின்னா, இவன் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவருடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு ஆபிரகாம். ஹல்லேலூயா. சுயத்தை எல்லாம் யோசிக்க மாட்டான். அவன் இப்படி பாடுவான், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கு. மாம்சம், சுயம் பொத்துட்டு வரக்கூடாது. கோபம் என்ன வரக்கூடாது? ஏன் வருது? சுயம் என்ன சொல்லி பார்த்தாதான் தெரியும். இவன் ஜெயித்தான் பாருங்க. அதனால அவனுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் புத்திரன் என்றும் உன்னுடைய அன்பு பிள்ளை என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து நான் உன்னை ஆணை எடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆணையிட வேண்டிய அவசியம் உண்டா? மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு பெரிய தேவன். அவர் சர்வ வல்லவர். அவர் பெரிய தெய்வம். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்தார். ஒரு வசனம் இருக்கிறது, இம்மட்டு வா இனிமேலும் வராதே என்று கடல் அலைகளுக்கு கட்டளை போட்டாராம். இதை யோசித்து பார்த்தீங்களா? ஒரு நாள் ஒரு கடல் அலை போய் நான் நின்று அதை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. ஆண்டவர் எவ்வளோ அங்க இருந்து ஆக்ரோஷமா வருது பாருங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளையினால் தான் கடல் அலை என்ன பண்ணுது, அங்க வரைக்கும் நிக்குது. இல்லைன்னா கடல்ல எத்தனை அடி உயரத்துல கொந்தளிக்கிற அந்த கடல் என்னைக்கோ இந்த ஏரியா எல்லாம் அழிச்சிருக்கோம், நம்மளெல்லாம் அழிச்சிருக்கோம். ஏன் வரல? ஏன் அழிக்கல? சுனாமி ஏன் வந்தது? கொஞ்சம் இந்த ஜனங்களை கொண்டு அசைச்சிட்டு வா. ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. ஆமென். ஆண்டவர் கட்டளை கொடுத்ததுனால தான் சுனாமி வந்து கொஞ்சம் ஒரு அசைச்சிட்டு வாப்பா. இந்த ஜனங்க நிர்விசாரமா இருக்கிறாங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்களா இருக்கிறாங்க, என்னதான் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அதான் சுனாமி வந்துச்சு, ஒரு ஜனங்களை எல்லாம் அசைச்சு, நீ ஒண்ணும் இல்லப்பா மனுஷா, மனுஷா நீ ஒண்ணும் இல்லையா, மனுஷி நீ ஒண்ணும் இல்லம்மா. ஆண்டவர் சில நேரம் காட்டுறார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப கடல் அலைக்கு கட்டளையிட்ட ஆண்டவர் இன்னைக்கு கடல் அலை அங்கதான் அரைஞ்சிட்டு நிக்கணும், இங்க வர முடியாது. எவ்வளவு பெரிய தேவன்! அவருடைய வார்த்தையினாலே காற்றையும் கடலையும் கண்ட்ரோல் பண்றவர், அதட்டுகிறவர், எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து இருக்கிறார். Glory to Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்டதான தெய்வம் இறங்கி வர்றார் பாருங்க. யாருக்கு இறங்கி வருவார்? கீழ்ப்படுகிறவனுக்கு இறங்கி வருவார். நம்ம சாதாரணமான ஆட்கள் தான், நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற நபரா இருந்தா மட்டும் போதும். ஒவ்வொரு கீழ்ப்படிதலிலும் கண்ணும் கருத்துமா இருந்து, ஆண்டவர் இதை சொன்னாரு நான் செய்யலையே, ஆண்டவர் இதை கொண்டு பேசிட்டே இருக்கிறாரே நான் இன்னும் செய்யாம இருக்கிறேனே என்று ஆமென் யோசித்து யோசித்து அதை நிதானித்து நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இறங்கி வருவார். ஆண்டவர் சொல்ல, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். அப்ப ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கிறோம்னா அவருடைய வசனத்துக்கு ஐயோ நான் கீழ்ப்படியணும். ஆமென். அப்ப சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆசீர்வதிக்கவே கட்டாயம் ஆசீர்வதிப்போம்பா, நீ கவலைப்படாத, கட்டாயம் டெஃபினிட்டா. ஆமென். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
பெருகவே பெருக, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். ஆண்டவர் ஆணையிடணுமா? ஆண்டவர் ஆணையிடணுமா? அவர் ஒரே ஒரு வார்த்தைக்காக நாங்க ஏங்கிட்டு இருக்கிறோம். ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட பேசும், நீங்கள் ஆணையிட வேண்டாம் எங்களுக்கு. நீர் எங்களுக்கு ஆணையிட்டு பிராமிஸ் பண்ணா போதும், ஆணையிட்டு நீங்க பிராமிஸ் பண்ண வேண்டாம்ப்பா. ஏன்னா அவர் பெரியவர் இல்லையா? ஆனா இங்க அந்த பெரியவர் இறங்கி வந்துட்டார். கீழ்ப்படுகிறவனை நோக்கி பார்த்து, கீழ்ப்படுகிறதுல வெற்றி அடைஞ்சிட்ட உடனே சோதனையில என்ன சோதனை? கீழ்ப்படுகிறதுல சோதனை வந்த போது, வெற்றி அடைந்த போது ஆண்டவரே இறங்கி வந்து ஆண்டவர் அவர் பேர்ல ஆணையிட்டு சொன்னாரா, கட்டாயம் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன்னா என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுகிற மகனே. இத்தனை வருஷம் 100 வருஷம் தாண்டி, 113 வருஷம் தாண்டி தீர்க்க ஆயுசுல அவன் மரிக்கிறான். அல்லேலூயா. ஒரு காலம் வரும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் உண்டாக்குவார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு சோதனை, கீழ்ப்படுகிறாரா இன்னும் இன்னும் கீழ்ப்படிந்து ஒரு ஆண்டவர் ஒரு லிமிட் வச்சிருப்பார். இந்த அளவுல ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்கணும் லிமிட் வச்சிருப்பார். அந்த சோதனை காலம், அந்த லிமிட் முடிந்த உடனே அவன் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற வந்த உடனே ஒரு ப்ரமோஷன் ஆண்டவர் வைத்திருப்பார், ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருப்பார், ஒரு கனத்தை வைத்திருப்பார், ஆண்டவர் ஒரு மேன்மையை வைத்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற நேரத்தில் அதெல்லாம் நடக்கும். அதை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படாதுங்க. என்ன எப்ப நடக்கும்? நான் கழிந்த நாள்ல கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணல நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது, ஆசாரியர்களுக்கென்று வீட்டு மனைகளையும் அவர்களுக்கென்று வெளியிடங்களையும் ஆண்டவர் கொடுத்தாராம். ஆண்டவர் கொடுத்தாராம். அப்ப நான் யோசித்தேன், ஆண்டவர் எங்களுக்கென்று ஒரு வீடு மட்டுமல்ல, சபைக்கென்று ஒரு இடத்தை எங்களுக்கு நீர் தரணும். அப்ப நான் நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் தரிசனம் இல்லை ஆண்டவர் காட்டல, அப்படி எல்லாம் நான் சொல்லல உங்கள்கிட்ட. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நடக்கதான் போகுது. நமக்கென்று ஒரு ஆலயத்தை, ஒரு விசாலமான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஐயோ, கீழ்ப்படுகிறேனா 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 அந்த ஒரு விருப்பம் மட்டும்தான் என் வாழ்க்கையில உண்டாயிருந்தால் போதுமானதா இருக்கு. ஆண்டவரே ஆணையிட கொடுக்கிறார். பெரிய தெய்வம், அதை தியானிச்சுட்டே இருக்கலாம். அவரே இறங்கி வர்றார். எவ்வளவு பெரியான மேன்மை கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அவர் நம்பின பிள்ளைகளை, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், எப்படியும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அதுதான் நோக்கம். நீங்க தேவ சந்நிதியிலே ஒரு குற்றமற்றவர்களாக நிற்க வேண்டும். நீங்கள் தேவ சந்நிதியிலே ஒரு கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் நான் சொல்றேன், ஐயா நான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் கீழ்ப்படிய முடியல. ட்ரை பண்றேன், முடியல, பரவாயில்ல. ஆனா என்ன விருப்பம் மட்டும் நமக்கு இருக்கணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி ஒரு நாள் நிலை நிறுத்துவார். வார்த்தைகளை கொண்டு பேசி உன்னை உருவாக்கி நிச்சயமாய் தேவ சந்நிதியிலே மாசற்றவர்களாக ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நிறுத்துவார். ஆனால் நம்முடைய இருதயத்திலே நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் என்ற தீர்மானத்தை எடுத்துவிடக் கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குடிகாரன்னு வைங்களேன், அவனுக்குள்ளாக ஒரு குடிக்கிற பழக்கம் உள்ள நபருக்குள்ளாக என்ன விருப்பம் வர வேண்டும்? நான் இந்த குடியை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவன் நினைக்க வேண்டும், இந்த குடியினாலே என் குடும்பம் கெட்டு போகுது, என் குடியினாலே என் பிள்ளைகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியல, என் குடும்பங்கள போராட்டம் இருக்குது. அவன் என்ன பண்ண வேண்டும்? நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், மாற முயற்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் வார்த்தை கொண்டு அவனை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆனா நான் மாறவே மாட்டேன், நான் இப்படிதான், நான் கீழ்ப்படியவே மாட்டேன்.
நான் இப்படிதான் நினைக்கிறவங்களை ஆண்டவர் மாற்றவே மாட்டார். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னில் இல்லை என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் மாற்றினார், நன்மை செய்கிறவனாக மாற்றினார். நம்முடைய இருதய விருப்பம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நாங்க உங்களுக்கு அடிமை அப்பா. மரியாள் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு அடிமை. ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு மனிதனை தாழ்த்தும், ஒரு மனிதனை மேன்மையடைய செய்யும் ஆண்டவராலே கூடும். அப்ப இன்னைக்கு நமக்கு அந்த விருப்பம் இருக்கணும். எப்படியாலும் நான் ஜெயம் எடுக்கணும், முயற்சி பண்ணணும், முன்னேறணும். பலர் முயற்சி பண்றாங்க, முடியல. அப்ப என்ன பண்ணணும்? நேரத்தை தேவ சமூகத்துல செலவு பண்ணணும். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் பாதைகள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில முயற்சி பண்றப்பா, ஆனா என்னால முன்னேற முடியல. ஒரு முழம் ஏறினா 2 முழம் இறங்குதப்பா, என்னால முன்னேற முடியல. அதிகமான அர்ப்பணிப்பு வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும், அதிகமா தாழ்மை வேண்டும், அதிகமான கீழ்ப்படுதல் வேண்டும். எவ்வளிலே ஆண்டவர் நடத்தினாலும் அவ்வளிலே நாம் நம்மை நடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும், ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும். அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, ஒரு வேலையில நீ உயர்த்தப்படணும்னா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போறோம், இத கத்துட்டே சாகிற வரைக்கும் கத்துக்கிற ஆளா இருக்காத. அல்லேலூயா. ரெஸ்பான்ஸ் பண்ணு. உனக்கு வேலை தர எஜமானுக்கு நீ என்ன பண்ணு? ரெஸ்பான்ஸ் பண்ணு, ரெஸ்பான்ஸ் பண்ணு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். வேலை ஸ்தலத்துல ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் அவங்கள உயர்த்துவார். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை சோதிச்சுட்டே பார்ப்பார், உயர்த்த முடியாது. அவர் நினைத்த அளவுக்கு உயர்த்த முடியாது. ஏதோ ஒன்று இருப்போம். கரங்களை உயர்த்தி இந்த சபை உயர்த்தப்பட வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதற்கு நாங்க செவி கொடுக்க எங்களுக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபை குறித்து பார்க்கும்போது, யோபு 22:10 பார்க்கும்போது அவர் சொல்றார், என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். யாக்கோபு 5:11 நீங்கள் படித்து பார்க்கும்போது சோதனையில் யாக்கோபு 5:11 யோபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. மிகுந்த உருக்கமும் மிகுந்த இரக்கமா இருக்கிறார். எப்போ? யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, அவர் சந்தித்தது போல நம்ம வாழ்க்கையில போராட்டம் இல்லை. ஆனா அவர் பொறுமையா இருந்தார், பொறுமையா சகித்தார், சோதனைகளை சகித்தார், நாவினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. மனைவி செத்து போன்னு சொன்ன போது கூட இவர் பொறுமையா இருந்தார். பொறுமை. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களப்பா. கர்த்தருடைய செய்கைகளை நீங்க பாருங்க. கர்த்தருடைய செய்கைகளின் முடிவையும் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு ஆசீர்வாதமான ஒரு முடிவா இருக்கணும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என்னைக்கும் குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு நிறைவான ஒரு முடிவை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஒரு நிறைவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, நிறைவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
பிள்ளைகள் பெற்றோரால் திருத்தப்பட்டாதான் அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். அல்லேலூயா. இல்லாத தன் விருப்பத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு லட்சையை உண்டாக்கும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த யாரால முடியும்? அவருடைய கீழ்ப்படிதலுக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவருடைய கண்டிப்புக்கு சோத்திரம், அவருடைய சிட்சிப்புக்கு நாம் அடங்கி நாம் நடக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. இப்ப பிள்ளைகளை தண்டிக்கும் போது நான் ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் தெருவில் தான் கிடக்கும். தாய் தகப்பனுக்கு அது பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா. ஆனா கண்டிஷன் வரும்போது, சோதனை வரும்போது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? ஐயோ, என் பிள்ளைய பலி கொடுக்க சொல்லிட்டாரு, எப்படி இருக்கும்? ஆனா இவை எல்லாவற்றுக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது. எல்லாவற்றை கர்த்தர் பார்த்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிப்பார். சோதனை குறித்து பயப்படாதுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம்? நீ விசுவாசத்தை விட்டுறாத. தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் சோதனையிலிருந்து ரட்சிப்பார். அல்லேலூயா. அவன் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக துலங்கின பின்பு வாடாத ஜீவ கிரீடத்தை தொடுவேன். எப்ப கொடுப்பேன்? சோதிக்க பின்பு. அந்த வசனத்தை மட்டும் படிச்சு முடிப்போம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எப்போ கிடைக்கும்? உத்தமன் என்று வசனம் சொல்ல. உத்தமன் என்று எல்லோருக்கும் இல்ல. நல்ல கவனிங்க. உத்தமன் என்று விளங்கணும். நான் உத்தமனா உத்தமியா என்கிறத நான் விளக்கி காட்டுறது யாருடைய சமூகத்துல? ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவருக்கு விளக்கி காட்டணும். நீங்க வேற யாருக்கும் விளக்கி காட்ட வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் போகும்போது ஆண்டவரே சொல்றார், உத்தமன் என்று விளங்கின பின்பு வாடாத ஜீவ கிரீடத்தை, மேன்மையை தருவேன், உயர்வை தருவேன். உத்தமன் என்று விளக்கி காட்ட வேண்டும். உத்தம ஊழியக்காரனே, உண்மையான ஊழியக்காரனே, என் உத்தமியே, என் பிரியமே, என் உத்தமனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம தாழ்த்திட்டு போனோம்? ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைகளை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அப்ப நம்ம சொல்லணும், நான் ஒன்றும் இல்ல அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு களிமண் அப்பா. குயவன் கையில் உள்ள களிமண் ஆண்டவரே, அண்ணா ஒண்ணும் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமே. எல்லாவற்றையும் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து போகாதுங்க. சோதனைகளை குறித்து சோர்ந்து போகல. ஆபிரகாம் சோர்ந்து போகல. அவருக்கு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் ஜெப நிலையில் எழுந்து நின்று